வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பதாதைக்கு செருப்பு மாலை அணிவித்த மர்ம நபர்கள் கிழித்து எடுத்துச் சென்ற அர்ச்சுனா ராமநாதன். சுரேஷ் அலையை பரிசோதித்த 5 விசேட மருத்துவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பு. கொழும்பில் பெண் சட்டத்தரணி ஒருவரின் மோசமான செயல் சிசிடிவியில் பதிவான காட்சி. திருகோணமலை கடற்படை தளத்தின் சித்திரவதை முகாமை பார்வையிட்ட நீதவான் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. சுரேஷ் அலைவின் உடல்நிலை தொடர்பில் அவரின் மனைவி கூறும் அதிர்ச்சி தகவல்கள். கொழும்பின் புறநகர் பகுதியில் சுற்றி வளைப்பு 34 பெண்கள் உட்பட 43 பேர் கைது. இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திய இளம்பெண்ணின் படுகொலை போலீசார் வெளியிட்டுள்ள பகிர் தகவல்கள். கோட்டாபயவை சூழும் தமிழர்களின் சாபங்கள் ராஜபக்சர்கள் மீது பாய தயாராகும் கடுமையான சட்டம். சொகுசு கார்களை வாடகைக்கு எடுத்து கோடிக்கணக்கான பண மோசடியில் சிக்கிய பெண் வெளியான அதிர்ச்சி தகவல். மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் வைத்தியர் காதலன் தலைமறைவு வெளியான தகவல்கள். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குற்றவாளிகளை இலக்கு வைக்கும் அரசாங்கம். அர்ச்சுனா எம்பியின் 10 அடி உயர பதாதைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்ட நிலையில் காலை 10 மணியளவில் பதாகை வைக்கப்பட்ட இடத்திற்கு தன்னுடைய காரில் வந்த அர்ச்சுனா ராமநாதன் பதாகையை கிழித்து தன்னுடைய காரில் எடுத்துச் சென்றுள்ளார். முன்னதாக யாழ்ப்பாணத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் அர்ச்சுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உண்மைகளை கண்டறிவோம் என்று நாம் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணைகளினூடாக கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவது அவரின் பொறுப்பு. எனினும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை தவிர்த்து வருகிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியது அவசியமாகும். எதிர்க்கட்சியினர் சுரேஷ் அலைவுக்கு எதிராக பல சித்திரவதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டதாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோல எவ்வித இடையூறுகள் வந்தாலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணை தடையின்றி மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ரத்மலானையில் உள்ள பல்பொருள் அங்காடியிலிருந்து பல பொருட்களை திருடி கைப்பையில் மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பில் பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ரத்மலானையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியிலிருந்து ஆட்டு இறைச்சி, கோழி மற்றும் முந்திரி உள்ளிட்ட பல பொருட்களை திருடிய போது நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கல்கிசி போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. திருடப்பட்ட பொருட்களில் 520 கிராம் கோழி இறைச்சி, 250 கிராம் ஆட்டு இறைச்சி, வறுத்த முந்திரி, ஒரு பல் துலக்கும் தூரிகை மற்றும் 5290 ரூபாய் மதிப்புள்ள மதிய உணவுத்தாள் பொட்டலம் ஆகியவை உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்படை முகாமுக்குள் ஹன்சைட் என்ற பெயரில் இயங்கி வந்து மிகவும் ரகசியமான நிலத்தடி சிறைச்சாலை வளாகத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையின் அடிப்படையில் திருகோணமலை நீதவான் நீதிமன்ற நீதிபதி MSM சம்சுதீன் நேரில் சென்று பார்வையிட்டார். நேற்று முன்தினம் சிறைச்சாலைக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்படை முகாமில் அமைந்துள்ள ஹன்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலையில் கடந்த காலத்தில் பலர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையின் அடிப்படையில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கியமை மற்றும் பலரை கடத்தி சித்திரவதை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாக நீதிபதி இந்த கள விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷ் அலைவின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளதாக அவரின் மனைவி தெரிவித்தார். இரத்த உறைவு காரணமாக அவரின் கை கடுமையாக வீங்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக அவரது உடலின் மேற்பகுதி சரியாக செயற்படாத காரணத்தால் அவர் முற்றிலும் படுக்கையில் முடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்த இரத்த உறைதல் நிலையை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் அவரின் வயிற்றுப்பகுதியில் சிறப்பு ஊசிகளை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய்க்குரிய சரியான காரணம் இன்னும் வெளிப்படவில்லை என்றும் இது குறித்து விசாரிக்க ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்டதாக அவரின் மனைவி மனோரி சலே ஊடகங்களுக்கு தெரிவித்தார். கொழும்பின் புறநகர் பகுதியான தலவத்துக்கொட பகுதியில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட நிலையங்கள் மீது போலீசார் முற்றுகையிட்டனர். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் செயற்பட்டு வந்த 9 தகாத செயற்பாட்டு விடுதிகள் நேற்று தினம் சுற்றி வளைக்கப்பட்டன.
வலான ஊழல் ஒழிப்பு படையினரால் இந்த சுற்றிவளைப்பு இடம்பெற்றது. இதன்போது 34 பெண்கள் உட்பட 43 பேர் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டி தெல்தனிய பகுதியில் கார் ஒன்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட இளம்பெண் தொடர்பான பல்வேறு தகவல்களை போலீசார் வெளியிட்டனர். குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர் 33 வயதான ஜம்யா தர்ஷனி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணும் அவரின் காதலனும் கனடாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பெருந்தொகை பணம் கடனாக பெற்றிருந்தார். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அவர் இருந்ததால் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை மீளக் கோரினர். இதன் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக கடந்த 3ஆம் தேதி நுவரெலியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் கைவிடப்பட்ட காரில் இருந்து அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு பல்வேறு கொடுமைகள் தற்போது வரை அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தை கடுமையாக பிரிவுக்கும் நடவடிக்கை கடந்த காலத்தில் ராஜபக்சர்கள் தீவிரமாக முன்னெடுத்தனர். அதில் முக்கிய பங்கு வகித்தவர் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ. இன்று வரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் சிறையில் நரக வேதனையை அனுபவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நிலை தற்போது உருவாகியுள்ளது. இலங்கையை உலுக்கி உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்புடையதாக கோட்டாபயவை கைது செய்ய அனுர அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயுர்வேத வைத்தியர் போல் நடித்து பொதுமக்களிடமிருந்து 6 கோடி ரூபாய் மோசடி செய்த சட்டவிரோத வைத்தியர் ஒருவர் ஹொரணை பிரதேச சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் 53 வயதான திருமணமாகாதவர் என்றும் இவர் பூர்வீகமாக கிரிபாமா பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் ஹொரணை பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் வசித்து வந்து இந்த மோசடியை மேற்கொண்டுள்ளமை போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொதுமக்களை ஏமாற்று அவர் சொகுசு கார்களை வாடகைக்கு எடுத்து அவற்றில் மருத்துவ சின்னத்தை பொருத்தி பல்வேறு பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி தெல்தனிய பகுதியில் கார் ஒன்றுக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் பெண் வைத்தியர் தொடர்பில் பல்வேறு தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியரான 33 வயதான ஜம்யா தர்ஷனி என்ற பெண்ணை 17ஆம் தேதி இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான அவரின் காதலன் கன்னுருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என்றும் அவர் தற்போது அந்த பகுதியிலிருந்து தலைமறைவாய்க்குள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோட்டல் அறையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 16ஆம் தேதி இரவு சுமார் 9:50 மணியளவில் பெண்ணின் காதலன் வருகை தந்து 40 நிமிடங்கள் தங்கியிருந்த பின் இரவு சுமார் 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை காரில் ஏற்றி அழைத்துச் சென்றமை தெரிய வந்துள்ளது. அதன்பின் சந்தேக நபரான காதலன் சடலம் தொடர்பில் போலீசாருக்கு அழைப்பு ஏற்படுத்தி தகவல் வழங்கியதாக சந்தேகப்படும் நிலையில் தெல்தனிய போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்தபோது காரின் முன்னிருக்கை மடிக்கப்படாமல் கருப்பு துணியால் மூடப்பட்ட நிலையில் சடலம் இருப்பதை கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் நீதிமன்ற பிடியாணையுடன் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்களை இலங்கைக்கு மீளக் கொண்டுவர அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக மற்றும் பாதாள உலக கும்பர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைக்கும் போலீஸ் திணைக்களம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் அந்த வழக்குகளிலும் அதே சட்டமுறையை பின்பற்றப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.